தக்காளி சட்னிக்கு பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, அன்னாச்சி பூ அதை போட்டுக்கிறேன். இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி மட்டும் இடித்து ஆட் பண்ணிக்கிறேன். வத்தல் தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வசஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் தாளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிக்கலாம். டேஸ்ட்டான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.